கிடையாது. அவர் இன்னும் இந்த உலகத்துக்கே வரல. அவருக்கு இன்னும் கனவு தெரியல. அவருக்கு இன்னும் தெளியாம இருக்கிறாரு, கனவு தெளியாம இருக்கிறாரு. ஆட்சி அதிகார போதை இன்னும் தெரியாம இருக்கிறாரு முதலமைச்சர். ரைட்டு, உனக்கு என்ன வேலை? டிஜிபிக்கு என்ன வேலை? இந்த சங்கர் ஜிவாலுக்கு என்ன வேலை? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதோட இவருக்கு என்ன வேலை? 73 பேர் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் அருந்து இறந்திருக்கிறார்கள். 150 கிலோமீட்டர் இங்கிருந்து 2.5 மணி நேரத்தில் வந்து வர வேண்டிய இடம். இன்று வரை அந்த மக்களை அந்த இடத்திலே வந்து இந்த டிஜிபி பார்த்திருக்கிறாரா? விசாரணை செய்திருக்கிறாரா? அப்ப எதற்கு நீ டிஜிபி? உதயநிதி ஸ்டாலினுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் நீ டிஜிபியா? நீ யாருக்குனாலும் சேவை பண்ணிக்கோ. ஆனா இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய டிஜிபி இந்த மக்களை ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு இந்த டிஜிபி? மாற்றிருக்க வேண்டுமா இல்லையா? இந்த டிஜிபிய இந்நேரம் எப்படி மாற்றுவாரு? நீ செய்யற தப்புக்கெல்லாம் துணை போறது அவர் தானே. ஆட்சி செய்கிற அனைத்து தவறுகளுக்கும் துணை போகிறது யாரு? இந்த டிஜிபி. இந்த டிஜிபி இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் கொலை, கற்பழிப்பு, சாராயத்தை தடுக்கவே முடியும். ஏன்னா அவர் வேலை பார்த்தது. இன்னொன்னு சொல்ற, நேரடியாவே கேட்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா பொதுவா உங்களுக்கு பல விஷயம் தெரியாது. சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்லை. பல விஷயங்கள் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது சொல்ற, இந்த தொலைக்காட்சியின் வழியாக சொல்லுற, இந்த பேட்டியின் வழியாக சொல்லுகிற உங்களுக்கும் சொல்ற, ஊடகங்களுக்கும் சொல்ற, தெளிவா இதை சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டது, இந்த காவல்துறை மாநில தலைவர் சங்கர் ஜிவால் சிபிசிஐடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏடிஜிபி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மரக்காணம் நடந்த கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு, அதை விசாரணைக்கு பிறகு உங்களுக்கு 2 கடிதங்களை எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறீர்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரக்காணத்திலே நடந்த சாவு கள்ளச்சாராய சாவு, மெத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட சாவு, எத்தனாலால் ஏற்பட்ட சாவு. இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் கேள்விப்பட்டது, இந்த மெத்தனால் முறைப்படுத்தப்படவில்லை, முறைகேடாக உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமம் பெற்றவர்கள் அதை அரசுக்கு முறையாக அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை, முழுமையான கண்காணிப்பு இல்லை, தவறான விதியிலே. நல்லா கவனிச்சிங்க, அந்த மெத்தனால் உரிமம் பெற்றவர் தவறான விதியில, அந்த தவறான விதிகளில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விதிகளை கடுமையாக்கப்பட வேண்டும். மெத்தனாலை தயாரிக்கின்ற, அதை எடுத்து செல்கின்ற, விற்பனை செய்கின்ற, அதை கடைசியாக யார் பயன்படுத்துகிறது என்பதை முறையாக கண்காணித்து முறைப்படுத்தி சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன் பேரிலே நீங்க என்ன சொல்றீங்க? இது இந்த விஷசாராயம் என்பது மெத்தனாலால் ஏற்படுகிறது. இந்த மெத்தனாலை விற்பனையை, தயாரிப்பை முறைப்படுத்தப்படவில்லை என்றால், கண்காணிக்கப்படவில்லை என்றால், சட்டம் கடுமையாக்கப்படவில்லை என்றால், இந்த இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் எதிர்காலத்திலே ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மெத்தனால் உரிமையையும் விற்பனை தயாரிப்பையும் அதை பயன்படுத்துபவர்களையும் முறைப்படுத்தி சட்டத்தை கடுமையாக்கப்படவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராய சாவு மீண்டும் நடைபெறும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா இல்லையா?
நேரடியா கேட்கிற டிஜிபி அவர்களே, நீங்கள் கடிதம் எழுதினீர்களா இல்லையா? உள்துறை செயலாளரை கேட்கிறேன், டிஜிபி உங்களுக்கு கடிதம் அனுப்பினார்களா இல்லையா? என்ன சொல்ற? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப என்ன சொல்ற? இந்த அரசுக்கு தெரிந்திருக்கிறது, காவல்துறை எச்சரித்திருந்திருக்கிறது, எச்சரிக்கை செய்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மெத்தனால் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது. தவறான விதியிலே அது விற்கப்பட்டிருக்கிறது. அதை முறைப்படுத்தப்படவில்லை என்றால், கடுமையாக்கப்படவில்லை என்றால் தமிழகத்திலே கள்ளச்சாராய சாவு ஏற்படும் என்று நான் சொல்ல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல. உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப குற்றவாளி யார்? அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத உள்துறை செயலாளரா, இல்ல உள்துறை செயலாளர் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து காவல்துறையை உன் கட்டுப்பாட்டிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய தவறா? இப்ப யார் மீது வழக்கு போட வேண்டும்? உள்துறை செயலாளர் சொல்லவில்லை என்றால் உள்துறை செயலாளர் மீது வழக்கு போட வேண்டும். அந்த கடிதம் பெற்ற பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே இறந்த அந்த 73 பேருக்கும், திருவண்ணூரில் இறந்த அவருக்கும், இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்திற்கும் முழுக்க காரணம், பொறுப்பு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனால்தான் நாங்கள் இதை சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். And the government last year in Vilupuram district at Marakanam 22% died because of this spurious liquor, mainly due to methanol. After that அவர் உறவினர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. மற்ற கேள்விப்பட்டு வந்த மற்ற நிர்வாகிகள் பொதுமக்களையோ யாரையும் பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் இந்த மருத்துவமனை முழுக்க காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதிலே செலுத்துகிற மாவட்ட கண்காணிப்பாளர் விழுப்புரத்துடைய எஸ்பி விஷசாராயத்தை மறைக்கிற எடுக்கின்ற அக்கறை, இந்த விஷசாராய விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை? பட்ட பகலிலே இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்து 2 வாரங்கள் தான் ஆகுது. 2 நாட்களுக்கு முன்பு வீரவசமாக பேசினார், கட்டபொம்மன் வீரவசம் மாரி பேசினார் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். நாங்கள் யாரையும் விடமாட்டோம், இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம். இன்னொரு போலீஸ் கமிஷனர் பதிவு வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. அந்த போலீஸ்லாம் ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பேசுவோம், அந்த மொழியில் பேசுவோம். எல்லாம் நல்லா பேசுங்க, ஆனா களத்துல கோட்டை விட்டுங்க, களத்துல கோட்டை விட்டுங்க. இங்க விஷதாரம் விட்டு சாவறான், அங்க மாநிலத்தவரை வெட்டி கொள்றான். என்ன நடக்குது இந்த ஆட்சியில? ஒரு பக்கம் கொலை கொள்ள கற்பழிப்பு, ஒரு பக்கம் விஷசாராயம் குடிச்சு சாவறான். இதே விழுப்புரத்தில் போன வருஷம் 22 பேர் சாவறான். இன்னைக்கு விக்கிரவாண்டியிலே தேர்தல் நடக்கும் போதே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. என்ன பண்றது இந்த ஆட்சி? என்ன செய்து காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தங்கு தடையின்றி எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ கள்ளச்சாராயம் கிடைக்கிறது. இதுல பாதிக்கப்படுவது யாரு? சாதாரண அடித்தட்ட மக்கள், கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், அன்றாட காட்சிகள் தான்
இந்த விஷசாராயத்தை இன்னைக்கும் கேட்டோம். என்ன சொன்னாரு? ஏம்பாடி வாங்கினது. எங்க ஊர்ல பிராந்தி கடை பண்ண மதியானத்துக்கு மேல தான் திறப்பாங்க. எனக்கு ஒரே தலைவலி, வேற வழி இல்ல, வாங்கி குடிச்சேன். இந்த காவல்துறை என்ன சொல்லுது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திருவண்ணூர்ல விஷசாராயம் இருந்து அனுமதிக்கப்பட்டு அதுல ஒருவர் இறந்து போகிறார். சட்ட அமைச்சர் அருமையா வழக்கம் கொடுத்தார். அவர் கேன்சர் வந்து 24 மணி நேரத்துல கேன்சர் வந்து அன்னைக்கே சுற்றுவாரா? கேன்சர் இருக்கும் கலாச்சாரம் வாங்கி சாப்பிட மாட்டானா? இன்னொன்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில இருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி வந்து அருந்தியதால் அதுல இறந்து விட்டார். இன்றைக்கு இந்த சமூகத்துக்கும் இந்த மாவட்ட காவல்துறை சொல்லுகிறது, பாண்டிச்சேரியிலிருந்து அந்த சாராயத்தை வாங்கி வந்து போலீசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறவன் நாங்களாம் கேனையாடா? பாண்டிச்சேரியில வாங்கி சாப்பிடறவனுக்கு ஒண்ணுமே ஆகாதான். எது அந்த சாராயம் வைக்கிறது எங்க? பாண்டிச்சேரி அரசாங்கத்தால் ஏலமிடப்பட்டு நடத்தப்படுகிற சாராய கடை. அந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த சாராயத்தை வாங்கி சாப்பிட்டால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் போய் வாங்கி சாப்பிட்டா செத்துருவோம். அப்ப அந்த பாக்கெட்ல சாராயத்துல போட்டுக்குதா? பாண்டிச்சேரி தவிர வேறு யார் வாங்கி சாப்பிட்டா உடல் நலத்துக்கு கெடுதி, உயிருக்கு ஆபத்துன்னு போட்டுக்குதா? போடு. எப்படி இருக்குது? பாண்டிச்சேரியில வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, தமிழ்நாட்டில் வாங்கி சாப்பிட்டா செத்துருவான். இப்படி மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டு இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, ஏமாற்ற பார்க்கிறது. என்ன சொன்னார்? அந்த ஊர்லே அவர் விற்பார் பாக்கெட் சாராயம் சொல்றது இந்த காவல்துறை. ஆனால் இப்போது அவர் என்ன சொல்றாரு? பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் டப்பால வெள்ளை நிற சாராயம் சொன்னார். நீங்க என்ன கேட்டீங்க? மாத்தி போட்டுறீங்களா?